Prove that cot squared pi by 6 plus cosecant 5 pi by 6 plus 3 tan squared pi by 6 equal to 6. ஸோ LHS எடுத்துக்கலாம். இப்போ 5 by 6 அதெல்லாம் நமக்கு வேல்யூ தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ 5 pi by 6னால் என்ன, அது எப்படி எழுதலாம் அதை பார்த்துப்போம். இங்கே ஸ்கொயர், இங்கே ஸ்கொயர், இங்கே ஸ்கொயர் கிடையாது, நல்லா கவனித்து பார்த்துக்கணும். காட்டு ஸ்கொயர்டு 5 by 6 அப்படின்னு சொன்னால் 30 டிகிரி. ஓகே, கொசிக்கனில் 5 pi by 6ன்னு இருக்குது. அப்போ பை மைனஸ் 5 by 6ன்னு எழுதிக்கலாம்ல. ஓகே, 6 pi மைனஸ் 5 by 6 அப்படின்னா 5 pi by 6ன்னு வருதா. ப்ளஸ் 3 tan ஸ்கொயர்டு 5 by 6ன்னா அகெயின் 30 டிகிரி. சரியா, தட் இஸ் ஈக்குவல் டு tan 30 என்ன 1/√3. அப்போ காட் 30 அப்படின்னா √3ன்னு வரும். ஸோ √3 ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே என்ன வரும், சேஞ்ச் வருதுன்றது பார்க்கலாம். இங்கே பை இருக்குது, அப்போ பையனா 180. அப்போது 180ன்னு இந்த இடத்துல வந்துச்சுன்னா இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனில் சேஞ்ச் வருமா, வராது. 90 and 270 இருந்தால் தான் இந்த கொசிக்கன் அப்படின்றது சைன்னு மாறும். இங்கே 180 இருக்கிறனால கொசிக்கனே தான் வரும். ஸோ கொசிக்கன் அப்படியே வச்சுக்கோங்க, கொசிக்கன் pi by 6. அடுத்து இங்கே மைனஸ் வருமா ப்ளஸ் வருமா, அது இதை வச்சு தான் டிசைட் பண்ண முடியும். எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது, பை மைனஸ் 5 by 6 அப்படின்னா 180 மைனஸ் 30ன்னு அர்த்தம். 180 கீழே அப்படின்னா 180 மைனஸ்ன்னு போச்சுன்னா செகண்ட் குவாட்ரண்ட்டு. செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைனும் கொசிக்கன் மட்டும்தான் பாசிட்டிவ், மிச்சம் எல்லாம் நெகட்டிவ். ஸோ இங்கே கொசிக்கனில் இருக்குது, ஸோ கொசிக்கன் இஸ் பாசிட்டிவ். ஸோ திஸ் இஸ் கொசிக்கன் pi by 6 ப்ளஸ் 3 இன்ட்டு tan 30 என்னது 1/√3. இங்கே ஸ்கொயர் இருக்கிறனால ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ஸோ √3 ஸ்கொயர் அப்படின்னா 3ன்னு வந்துடும். சைன் pi by 6 என்ன 1/2. இங்கே கொசிக்கன் 30ன்னு இருக்குது, கொசிக்கன் 30 அப்படின்னு வரும்போது 2ன்னு வந்துடும். ஓகே, ப்ளஸ் 3 இன்ட்டு இங்கே 1/3ன்னு வரும். ஸோ 3 கேன்சல் ஆகிட்டு 3 + 2 + 1ன்னு வரும். அப்போ 6. இதுதான் RHS.